வணக்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கான 3 நாட்கள் விஜயத்தினை மேற்கொள்ளும் விதமாக இன்றைய தினம், அதாவது 4ஆம் தேதி இன்றைய தினம் பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து இறங்கியிருக்கிறார். இப்ப இந்தியிலேருந்து 3 நாள், அதாவது 4, 5, 6 இந்த 3 நாளும் இலங்கையில நிறைய விஷயங்கள் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதியும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் கதைக்க போறாங்க. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கதைக்க போறாங்க, என்ன தேவைக்காக நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார், நரேந்திர மோடியோட சேர்த்து யார் யாரெல்லாம் இலங்கைக்கு வந்திருக்காங்க, நரேந்திர மோடியோட பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, இதுல குறிப்பாக ஒரு ஒப்பந்தம் கைச்சத்தப்பட போகின்றது, அந்த ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகின்றது என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட், இன்றைய தினம் 4ஆம் தேதி பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்கிட்டு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட சேர்ந்து யார் யாரெல்லாம் இலங்கைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முக்கியமான ஒரு ஆள். எஸ் ஜெய்சங்கர் அவரோட சேர்ந்து யாருன்னு சொன்னா, இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், இந்திய வெளியுறவு செயலாளர் மற்றும் இந்திய அரசின் மூத்த அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது நரேந்திர மோடியோட ஒரு பெரிய ஒரு டீமே வந்திருக்கு. எல்லாருமே முக்கியமான ஆட்கள். இந்த முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் யாரு போய் அதிகாரப்பூர்வமா வரவேற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள்லாம் அந்த டீமை வரவேற்றிருக்காங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்களோட யார் யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி. இனி இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் பாதுகாப்பு வழங்கும் விதமாக என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க உண்மையா சொல்லணும்னு சொன்னா, அவங்க இலங்கையின் முப்படை இலங்கையின் பாதுகாப்பை நம்பவே இல்லை என்ற மாதிரிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இவற்றை பாதுகாப்பு கருதி லிமோசின் வகை, லிமோசின்ன்றது ஒரு இந்த நீட்டா இருக்கு, அந்த வீடியோவில் போட்டோ ஆட் பண்றேன், அது நீட்டா இருக்கும், அந்த விஐபி கார், அந்த விஐபி பாதுகாப்பு காரும் அதோட சேர்ந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு வாகன தொடரணிக்கு தேவையான பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாம் வந்திருக்குது. இதோட சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்னு சொன்னா, ஹெலிகாப்டர், இந்தியாவிலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் குழுவும் வந்திருக்குது. இதோட சேர்ந்து நிறைய இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள், இந்திய ராணுவம், இப்படி ஒரு பெரிய ஒரு டீமே வந்திருக்காங்க. யாரோட? நரேந்திர மோடியோட வந்திருக்க அந்த டீமோட சேர்ந்து இந்தியாவின் விமானப்படை இந்த ஹெலிகாப்டர் டீம் வந்திருக்குது, இந்தியாவின் ராணுவம் வந்திருக்குது, இந்தியாவின் புலனாய்வுத்துறை வந்திருக்குது. இதை தாண்டி அந்த லிமோசின் வகை விஐபி பாதுகாப்பு கார், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் அந்த கார்லாம் இப்ப இலங்கைக்குள்ள எல்லா இடமும் போறாரு. அந்த இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பாதுகாப்பான காருக்குள்ளதான் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையை சுத்தி பார்க்க போறாரு. இதோட சேர்ந்து என்னன்னு சொன்னா, அந்த கன்வேக்குரிய அந்த வாகன தொடரணிக்குரிய அந்த பாதுகாப்பு வாகனங்கள் கொண்டிருக்காங்க. அப்ப பெரிய ஒரு படையே நரேந்திர மோடி அவர்களோட இலங்கைக்கு வந்திருக்குது. இந்த 3 நாட்களும் இலங்கையும் இலங்கையின் அரசாங்கமும், அதாவது அன்றகுமார் திசுநாயக்க, ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்க அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கதைக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நிறைய ஒப்பந்தங்கள் போட போறாங்களாம். அதுல முக்கியமான ஒரு ஒப்பந்தம் போடலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னா, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பாக என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த விஜயமானது எது தொடர்பாக இருக்க போகுன்னு சொன்னாலாம், எரிசக்தி தொடர்பாக, இலங்கை இந்தியா இடையில் இருக்கிற எரிசக்தி தொடர்பாக, மற்றது தொலைத்தொடர்பாடு தொடர்பாக, மற்றது டிஜிட்டலைஸ் பண்றது தொடர்பாக, மற்றது 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்பாக, இதான் முக்கியமான விஷயம். 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற பாதுகாப்பு விஷயம் தொடர்பான ஒரு விஷயம் கேட்க போறாங்க. இதனை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறது. இந்த வருகையானது ராஜதந்திர உறவுகள்ல ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமா இருக்க போதாம். இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த விஜயமானது ஒரு முக்கியமான அத்தியாயமா இருக்க போதாம். இதற்கு முதல்ல முக்கியமான அத்தியாயமா பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற ஒரு விடயம். ஜேஆர், அப்போ இருந்த ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கும் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இடையில ஒரு நடைபெற்ற அந்த சந்திப்பும் அந்த ஒப்பந்தமும் தான் ஒரு முக்கியமான இந்திய இலங்கை உறவுகளை முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இப்ப அதுக்கு பிறகு இந்த விடயம், இந்த விஜயம் ஒரு முக்கியமான ஒரு ராஜதந்திர அத்தியாயமா பார்க்கப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு படை பட்டாளத்தோட நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறதுக்குரிய ரீசன் இதுதான். இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு ராஜதந்திர அத்தியாயமா இருக்க போது இலங்கையின் இந்திய வரலாற்றுல ரைட். இப்ப இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்க அவர்கள் ஜனாதிபதியா வந்த பிறகு முதலாவதாக வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிற ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்களை தான்
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து முதலாவதாக இலங்கைக்கு அழைச்சிருக்கிறார். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுகின்றது. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு நாடுகளும் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து பாதுகாப்பு தொடர்பான ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து ஏற்கனவே இந்த 35 வருஷத்துக்கு முதல்ல வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் சேர்ந்து இந்த இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பாக தான் அந்த ஐபிகேஎஃப் அந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. உங்களுக்கு அந்த அது தொடர்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் கேட்போம். அந்த விஷயம் வந்தது. அப்போ அதே போல இதிலேயும் வந்து இலங்கை இந்திய தொடர்பான பாதுகாப்பு தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து கதைக்க போறாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த 3 நாட்கள் விஜயத்துல வந்து வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரத்துக்கு வந்து 6ஆம் தேதி வந்து நரேந்திர மோடி அவர்கள் போறதா வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த இந்த பிளான்ல வந்து அந்த விஷயமும் இருக்குது. அதாவது 6ஆம் தேதி அனுராதபுரத்துக்கு வந்து விசிட் பண்ண போறாரு நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த முக்கியமான விஜயத்துல வந்து இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இலங்கையில மாத்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னா, இலங்கையின் போக்குவரத்து, அதாவது கொழும்பின் போக்குவரத்து டிராபிக்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து சில ரோடுகள் வந்து மூடி இருக்கிறாங்க, சில ரோடுகள் வந்து குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் திறக்கிறாங்க, ஹைவே எல்லாம் வந்து சில குறிப்பிட்ட நேரங்கள் வந்து மூடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிராபிக்ல, அதாவது நரேந்திர மோடியை வந்து இருக்கிற அந்த முக்கியமான நபர்களோட பாதுகாப்பு கருதி இந்த டிராபிக் விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து செஞ்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு சர்ச்சையான விஷயமாவே வந்து அமைஞ்சுன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, கொழும்புல சில இடங்கள்ல இருக்கிற சில வீதிகள் இருக்கிற தெருநாய்களை எல்லாம் அகற்ற பணியை வந்து செஞ்சிருக்காங்க. அது வந்து செஞ்சதால வந்து அந்த விலங்கு கால்நடை வளர்ப்பு தொடர்பான நிறைய பேர் வந்து இதை எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் ஒன்றையும் செஞ்சிருக்காங்க. அது வந்து இந்த விடயம் வந்து இதுல வந்து ஒரு சர்ச்சையான விடயமா பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த நரேந்திர மோடி அவர்கள் வர்ற டைம்ல இலங்கை அரசாங்கமானது கொழும்புல ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த தெருநாய்க்களை வந்து அப்புறப்படுத்தின விஷயம் வந்து ஒரு சர்ச்சையான விஷயமா பார்க்கப்படுகின்றது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து நினைச்சிருந்தான். நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருப்பது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.